அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனிவரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதி முதல் குமரிடல் வரை விதர்பா, உள் கர்நாடகா, ராயலசீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தமிழக கடலோர பகுதியில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 29ஆம் தேதி தமிழக, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடிடக்கூடிய கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதிகளுக்கும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடிடக்கூடிய கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். மே மாதம் அதாவது மே மாதம் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஆகிய தேதியில் தமிழகத்தில் பெரும்பாலும் இடியக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கு முன்பாகவும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இடி மின்னலக்கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதே போன்று வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மதியம் 12 மணி வேளையில் உச்சக்கட்ட வெயில் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அனல் காற்று வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு தற்போது அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் அதிகபட்சமாக 38 முதல் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.